கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வாரம் சந்திராஷ்டமம் அடையும் ராசிகள் கடகம், சிம்மம், கன்னி, துலாம். மேலும் அக்டோபர் 5 புரட்டாசி 19 முதல் அக்டோபர் 11 புரட்டாசி 25 சனி வரையிலான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை புத்திர பூர்வீக ஸ்தானமான 5ஆம் வீட்டை பார்வையிடுவதால் குழந்தைகள் சம்பந்தமான முயற்சிகள் செய்பவர்களுக்கு, அதாவது சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது சந்ததி விதித்து வேண்டிய மருத்துவ செலவுகள் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும், நீண்ட நாட்களாக திருமணம் வேண்டி முயற்சி செய்பவர்களுக்கு திருமணம் சார்ந்து அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது கூட்டு தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் கூட்டு தொழில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். புரட்டாசி 20 அக்டோபர் 6 திங்கள் முதல் புரட்டாசி 22 அக்டோபர் 8 புதன் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து சில வரவு செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு உருவாகும். கேட்ட இடத்தில் அமௌண்ட் கிடைப்பதில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். கூட்டு தொழிலை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு மந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் வாழ்க்கை துணையை பொறுத்தவரை கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத சில விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்வையிடுவதால் உங்களுடைய 7ஆம் வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். நீங்கள் ஏதாவது செய்ய முடியாத சில வேலைகளை வாழ்க்கை துணைவி செய்வதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாடிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மேசராசி நேயர்களுக்கு புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். அதாவது அக்டோபர் 8 புரட்டாசி 22 புதன் முதல் அக்டோபர் 24 புரட்டாசி 24 அக்டோபர் 10 வெள்ளி முதலான காலகட்டங்களில் எதிர்பாராத சில நற்காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஜவுளி வியாபாரம் சார்ந்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் ஏதாவது கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும், நண்பர்கள் மூலம் சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் மேசராசி நேயர்களுக்கு. வெள்ளிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்வையிடுவதால் கொஞ்சம் குடும்பம் நலன் கருதி சில விரய செலவுகள், சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் இந்த
வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் ஏதாவது ஜுவல்ஸ் ஏதாவது வாங்குவதற்கான ஒரு சூழலும், குடும்பம் நலன் கருதி நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் செய்வதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த திங்கள் புதன் வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். மொத்தத்தில் இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாகவே சொல்லலாம். ஒரு சிறு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருப்பதற்கான ஒரு சூழல் குறைவாகவே உள்ளது. மேலும் சிலருக்கு எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மேசராசி நேயர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும், உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும், தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். புரட்டாசி 19 அக்டோபர் 5 ஞாயிறு முதல் புரட்டாசி 20 அக்டோபர் 6 திங்கள் வரையிலான காலகட்டங்களில் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. சிலர் ஏதாவது விவசாயம் சம்பந்தமான ஏதாவது அபிவிருத்தி வேலைகள் செய்வதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு உருவாகும். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து நீங்கள் ஏதாவது செய்யும் பிசினஸ், ஏதாவது வியாபாரத்தில் ஏதாவது நீண்ட நாட்களாக பொருள் வரவு வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக இந்த வாரம் வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. புரட்டாசி 20 திங்கள் அதாவது அக்டோபர் 6 திங்கட்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இவர் 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் கேதுவுடன் சேர்ந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வசிக்கும் குழந்தைகள் மூலம் எதிர்பார்த்த சில தனவரவு பொருள் வரவு வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு ஏதாவது குழந்தைகள் மூலம் ஏதாவது எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டிய குத்தகை பணம், வாடகை பணம் அனைத்தும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. புரட்டாசி 22 அக்டோபர் 8 புதன்கிழமை முதல் புரட்டாசி 24 அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து விரயஸ்தானமான மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை ரோக ருத்ரஸ்தானத்தை பார்வையிடுவதால், மேலும் சிலருக்கு தொழில் சார்ந்து சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். தொழிலில் முதலீடு செய்யும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து முதலீடு செய்வது அவசியமாகிறது இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். மேலும் தொழிலில் எதிர்பார்த்த சில வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வருவதற்கான ஒரு சூழலும், சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். மேலும் சனி வெள்ளிக்கிழமை என்று உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை கலஸ்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் மிகவும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் நண்பர்கள் மூலம் கேட்ட இடத்தில் சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். மேலும் ஏதாவது வாழ்க்கை துணைவியின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதாவது புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களை தவிர மற்ற நாட்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் நாளாக அமைகிறது. கேட்ட இடத்தில் அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும், தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். மற்ற நாட்களில் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான நாட்களில் மட்டும் கொஞ்சம் சில தொழிலில் மந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். மற்றபடி மற்ற நாட்கள் அனைத்தும் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே அமையும்.
மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரம் ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை அதாவது முயற்சி ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் மேலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் தொழிலை பொறுத்தவரை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. சில அலுவலகத்தை பொறுத்தவரை இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் சில முடிக்க முடியாத சில வேலைகளை நீங்கள் முயற்சியின் பேரிலேயே முடிப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை தன்னம்பிக்கையுடன் செய்து முடிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் மிதுன ராசி நேயர்களுக்கு. மேலும் புரட்டாசி 20 அக்டோபர் 6 திங்கள் முதல் புரட்டாசி 22 அக்டோபர் 8 புதன் வரையிலான காலகட்டங்களில் மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான சில புரோக்கர் கமிஷன் மற்றும் சில நீண்ட நாட்களாக விற்க வேண்டிய சில நிலங்கள் விற்பதற்கான ஒரு சூழலும் சில அக்ரிமெண்ட்கள் போடுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். விவசாயம் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு ஏதாவது நிலம் சம்பந்தமான வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்பவர்கள் நிலம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான முயற்சி செய்பவர்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய பூர்வீக புத்திரஸ்தானத்தை 5ஆம் இடத்தை பார்வையிடுவதாலும் தொழில் சம்பந்தமாக எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். மேலும் நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குழந்தைகளின் பேரில் குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அதாவது அவர்கள் பேர்ல ஏதாவது பிக்சட் டெபாசிட் அல்லது அவர்கள் பேர்ல ஏதாவது ஒரு அமௌண்ட் நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் மெச்சூர் ஆகி கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய தன வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் இடப்பெயர்ச்சி செய்வதாலும் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். தொழில் சம்பந்தமாக முதலீடு வேண்டிய சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய அமௌண்ட் ஏதாவது கிரெடிட் அமௌண்ட் ஏதாவது கொடுத்திருந்தீங்கன்னா தொழில் சார்ந்த அமௌண்ட் வருவதில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். மொத்தத்தில் இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் அதாவது வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களை தவிர மற்ற நாட்கள் அனைத்திலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரம் கடகராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதாவது புரட்டாசி 17 வெள்ளிக்கிழமை 9:27 முதல் புரட்டாசி 19 ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:45 வரையிலான காலகட்டங்களில் இந்த வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த சந்திராஷ்டமம் நடக்கும் காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. வார முதல் நாட்களிலேயே அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுடைய கடகராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியில் இருந்து 2ஆம் இடத்தை பார்வையிடுவதாலும் சில தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்தில் தேவையில்லாத சில குழப்பங்களும் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். மேலும் யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்கள் பேசும் பேச்சுக்களில் ஒரு மெச்சூரிட்டி தன்மை இருப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். இல்லைன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள்
உங்களை தேடி வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். திங்கள் அன்று உங்களுடைய ராசியிலிருந்து, அதாவது புரட்டாசி 20 அக்டோபர் 6 திங்கட்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும், இவர் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும், தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. சில தொழில்களில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் சிலருக்கு அதாவது சந்திராஷ்டமம் முடிந்து வர காலகட்டமாக இருப்பதால், அதாவது நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி உறுதியாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில தன வரவு வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த புரட்டாசி 20 அக்டோபர் 6 முதல் புரட்டாசி 22 அக்டோபர் 8 புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் சிலருக்கு வெளியூர்ல சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி வெளியூர்ல கலெக்ஷன் அமௌண்ட் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாதிரி இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் எதிர்பார்த்த அமௌண்ட் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. புரட்டாசி 22 அக்டோபர் 8 புதன் முதல் புரட்டாசி 24 அக்டோபர் 10 வரையிலான காலகட்டங்களில், அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும், இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை, அதாவது 4ஆம் வீட்டை வீடு வண்டி வாகனம் போன்ற 4ஆம் வீட்டை சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. தாயாரின் பேரில் ஏதாவது சொத்துக்கள் இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். மேலும் வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு, டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. சிலர் சில விருந்தோம்பங்களில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகளின் பேரில் சிறந்த பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். வெள்ளிக்கிழமை புரட்டாசி 24 அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும், இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. குழந்தைகள் மூலம் சிலருக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் வாரிசு வேண்டி மருத்துவ செலவுகள் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்து சில வருமானங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் சில நிலம் சார்ந்து நீண்ட நாட்களாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, அது தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருக்கும். இந்த டைம்ல போய் நீங்க பேசி அதற்கான சில முயற்சிகள் செய்தீர்களானால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த கடகராசி நேயர்களுக்கு வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரம் அவர்களுக்கு புரட்டாசி 19 ஞாயிறு காலை இரவு 12:45 முதல் புரட்டாசி 21 செவ்வாய்க்கிழமை இரவு 1:28 வரையிலான காலகட்டங்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதாவது வார முதல் நாட்களிலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதனால கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:45 முதல் செவ்வாய்க்கிழமை இரவு 1:28 வரையிலான காலகட்டங்களில் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் சிறு சிறு இடையூறுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். சிலருக்கு தேவையில்லாத சில எமோஷன் ஆகி சில கோபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த காலகட்டங்களில் பொறுத்தவரை கொஞ்சம் காரியங்கள் தாமதமானாலும் அதற்காக வருத்தப்படாமல் மனம் தளராமல் நீங்கள் இருந்தீர்கள். இந்த சந்திராஷ்டம் முடிந்த உடனே அனைத்து காரியங்களும் மிக விரைவாக செயல்படுவதற்கான ஒரு சூழலும் அமையும். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை, அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று புரட்டாசி 19 அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை என்று
உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் உங்களுடைய ராசியிலிருந்து உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்வையிடுவதாலும் சில கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுவதும் கூட்டு தொழில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் சிலருக்கு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் சிலர் யாரிடத்திலும் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் குடும்பத்திற்கு தேவையான சில அனைத்து பொருள்களும் சுபவிரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் அமையும். திங்கட்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்வதாலும் மேலும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சந்திராசிரமம் நடைபெறுவதாலும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது கேட்ட இடத்தில் அமௌண்ட் கிடைப்பதில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை இந்த சந்திராசிரமம் நடைபெறும் காலகட்டங்களில் யாரிடம் பேசும்போதும் பக்கத்து வீட்டுல வேணும்னே நீங்க கம்மர்ந்தா கூட உங்க வாயை கிண்டி சண்டைக்கு வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். தேவையில்லாத வெளிவட்டாரங்களிலும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. அதே மாதிரி வேலை பளு காரணமாக மூத்த அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். அதாவது இந்த புதன்கிழமை அன்று சந்திராஷ்டம் செவ்வாய்க்கிழமை அன்று சந்திராஷ்டமம் செவ்வாய்க்கிழமை இரவு 1:28 முதல் சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். இந்த புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். ஏன்னா இப்பதான் சந்திராஷ்டம் முடிஞ்சு கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸா இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். கடந்த கால ஒரு 2 நாட்களாக சில மனக்கசப்புகள் தேவையில்லாத சில சஞ்சலங்கள் வருவதற்கான ஒரு சூழல் மாதிரி மன மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். மேலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேவை, அதாவது சில பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாக வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். மேலும் வெள்ளிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த ஜவுளி வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதாவது வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் நீங்கள் செய்யும் முதலீடுகளிலிருந்து அதிகப்படியான லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த சிம்மராசி நேயர்கள் சந்திராஷ்டமம் நாட்களை தவிர மற்ற நாட்கள் அனைத்திலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. குடும்ப உறுப்பினர்களை பொறுத்தவரை சந்திராஷ்டம காலகட்டங்களை தவிர மற்ற நாட்கள் அனைத்திலும் உங்களுடைய சொல்லுக்கும் உங்களுடைய செயலுக்கும் மதிப்பு அளிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை கன்னிராசி நேயர்களுக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதாவது புரட்டாசி 21 செவ்வாய்க்கிழமை இரவு 1:28 முதல் புரட்டாசி 23 வியாழக்கிழமை இரவு 1:23 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு முதல் வியாழக்கிழமை இரவு 1:23 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த காலகட்டங்களில் எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவது தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏன்னா மற்றவர்கள் இந்த சந்திராஷ்டமம் நடக்கும் காலகட்டங்கள்ல உங்களுடைய எமோஷனை தூண்டிவிட்டு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு உங்களை சிக்கல் எங்கேயாவது மாட்ட வைக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். ஆகவே இந்த சந்திராஷ்டமம் நடைபெறும் காலகட்டங்கள் தவிர மற்ற நாட்கள் அனைத்திலும் நீங்கள் எப்பயும் போல ஒரு வேலை செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு.
மேலும் ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. மேலும் இந்த உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே சூரிய பகவானுடன் சேர்ந்து இருப்பதால், மேலும் சில புதன் ஆதித்ய யோகம் இருப்பதாலும் கொஞ்சம் சில நற்பலன்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். தொழில் சார்ந்து ஏதாவது சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அப்படி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் முடிந்தளவு டாக்குமெண்டேஷன் பக்காவா பார்த்துட்டு கடனை வாங்குங்க. சிலர் ஏதாவது ஆபீஸ்ல ஏதாவது பிஎஃப் லோனோ அல்லது வேற லோனோ போட வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அப்படி போட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த லோன் சாங்ஷன் ஆவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். இந்த திங்கட்கிழமை அன்று திங்கட்கிழமை புரட்டாசி 20 அக்டோபர் 6 திங்கட்கிழமை என்று உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்வையிடுவதாலும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த திங்கள் முதல் புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில். ஏன்னா செவ்வாய்க்கிழமை இரவு 1:28க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. ஆகவே திங்கள் முதல் செவ்வாய் வரையிலான காலகட்டங்களில் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நண்பர்கள் மூலம் கேட்ட இடத்தில் சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது திங்கள் முதல் செவ்வாய் வரையிலான காலகட்டங்களில். இந்த செவ்வாய்க்கிழமை அன்று இரவு உங்களுடைய ராசியில், அதாவது இரவு 1:28 மணிக்கு முதல் வியாழக்கிழமை அன்று இரவு 1:23 வரை சந்திராஷ்டிரம் நடைபெறும் காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்வையிடுவதால் குடும்பத்தில் உறுப்பினர்களிடம் யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் பேசுவது அவசியமாகிறது இந்த சந்திராஷ்டிரமம் நடைபெறும் காலகட்டங்களில், அதாவது செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு ஏதாவது உறவினர்கள் வருகையால் சில விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அதாவது உறவினர்கள் தேவையில்லாத சில உறவுகள் மூலம் தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த சந்திராஷ்டிரம் நடைபெறும் காலகட்டங்களில் கன்னிராசி நேயர்களுக்கு. வெள்ளிக்கிழமை என்று உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை, தைரிய ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு இடம்பெயர்ச்சி செய்வதாலும் குடும்ப நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. தொழிலை பொறுத்தவரை தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை ஏதாவது சிலர் முடிக்க முடியாத சில வேலைகளை நீங்கள் முடிப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மூத்த அதிகாரியின் பேரில் உங்களுடைய பாராட்டுகள் பெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். சிலர் ஏதாவது சில சன்மானங்கள், வேலைக்கு காரணமாக சில சன்மானங்கள் பெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நாட்களை தவிர மற்ற நாட்கள் அனைத்திலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் இவர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் நடைபெறுகிறது. இந்த வாரம் வியாழக்கிழமை அன்று இரவு 1:23 முதல் சனிக்கிழமை இரவு 2:24 வரையிலான காலகட்டங்களில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த சந்திராஷ்டிரமம் நடைபெறும் காலகட்டங்களில் முடிந்த அளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. இந்த சந்திராஷ்டிரமம் நடைபெறும் காலகட்டங்களில் சில காரிய தடைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகும் இந்த சந்திராஷ்டிரமம் நடைபெறும் காலகட்டங்களில். இருந்தாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் தேவையில்லாத சில மன சஞ்சலங்கள், மன பாரங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டிரமம் நடைபெறும் காலகட்டங்களில். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை அன்று புரட்டாசி 19 அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்வையிடுவதாலும் மேலும் உங்களுடைய ராசிநாதனும் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும்
தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் தன வரவு பொருள் வரவு வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் சிலர் ஏதாவது பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை சுமூகமாக முடிவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். உங்களுடைய சில ஷேர்ஸ் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஷேர்ஸும் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் புரட்டாசி 20 அக்டோபர் 6 திங்கள் முதல் புரட்டாசி 22 அக்டோபர் 8 புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில் இந்த துலாம் ராசி உங்களுடைய ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதால் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை விரயஸ்தானமான 12ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் மேலும் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நண்பர்கள் மூலம் ஏதாவது கேட்ட உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது தொழில் சார்ந்த சில முதலீடு வேண்டி சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். கேட்ட இடத்தில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். குடும்ப நலன் கருதி சிலர் அதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்கள். மேலும் உங்களுடைய ராசியிலிருந்து புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் இவர் உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்வையிடுவதாலும் திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இருந்தாலும் இந்த புதன்கிழமை முதல் வியாழக்கிழமை இரவு 1:23 வரையிலான காலகட்டங்களில் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் தொழிலை பொறுத்தவரை. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து சில பேச்சுவார்த்தைகளில் இடர்பாடுகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் பேசுனீங்கன்னா திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் வெற்றி உறுதியாகிறது. கூட்டு தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த புதன் முதல் வியாழக்கிழமை இரவு 1:23 வரையிலான காலகட்டங்களில். வியாழக்கிழமை முதல் அதாவது சனிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சில சுபவிரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். மேலும் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சில மதிப்பளிக்காமல் போவதற்கான ஒரு சூழல் உருவாகும். சில தேவையில்லாத சில மன சஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் பெருந்தன்மையோடு அனுசரிச்சு சென்றீர்களானால் பிற்காலத்தில் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா இந்த வியாழக்கிழமை இரவு 1:23 முதல் சனிக்கிழமை இரவு 2:24 வரையிலான காலகட்டங்களில் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை கொஞ்சம் யாரிடம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடன் பயணம் செய்வது அவசியமாகிறது. ஏன்னா சேஃப்டியா டிரைவ் பண்றது மிகவும் முக்கியம். ஏன்னா இந்த சந்திராஷ்டமம் நடக்கும் காலகட்டங்களில் இல்ல வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் நடக்கும் காலகட்டங்களை தவிர மற்ற காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்வையிடுவதாலும் மேலும் உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக அதாவது ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நில பிரச்சனை இருந்து அது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் அது கண்டிப்பாக தீர்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் சிலர் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சில நிலங்கள் விற்பதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து ஒரு கணிசமான தொகை லாபம் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஒரு நிலம் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, அந்த அக்ரிமெண்ட் ஏதாவது வில்லங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் மாதிரி அந்த வில்லங்கள் அனைத்தும் தீர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் மேற்கொண்டு அதாவது பொருள் ஈட்டுபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் கேட்ட இடத்தில் அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. திங்கட்கிழமை என்று புரட்டாசி 20 அக்டோபர் 6 திங்கட்கிழமை முதல் புரட்டாசி 22 அக்டோபர் 8 புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து
5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் இவர் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்வையிடுவதாலும் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. தொழிலில் திடீர் தனவரவு, பொருள் வரவு வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்தில், உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் தொழில் சார்ந்து ஏதாவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும், சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தை பார்வையிடுவதாலும் உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருப்பதாலும், மேலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். புரட்டாசி 22 அக்டோபர் 8, புரட்டாசி 24 அக்டோபர் 10 வரையிலான காலகட்டங்களில். மேலும் தொழில் சார்ந்து சில முதலீடுகள் வாங்க வேண்டிய ஒரு சூழல், முதலீடுக்கு வேண்டி சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அப்படி கடன் கேட்டீங்கன்னா கேட்ட இடத்தில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது சிலர் ஏதாவது அலுவலகத்தில் ஏதாவது PF லோன் அல்லது வேற ஏதாவது லோன் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது கேட்ட இடத்தில் அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். வெள்ளிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் உங்கள் வெள்ளிக்கிழமை என்று உங்களோட ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்வையிடுவதாலும், மேலும் உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் இந்த வாரத்தில் மந்தமாக இருந்த தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். மேலும் வாழ்க்கை துணைவியின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. வாழ்க்கை துணைவி மூலம் சில பொருள் உதவி கிடைப்பதற்கான ஒரு தனவரவு, பொருள் வரவு வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். கூட்டு தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. மேலும் சில உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். இந்த விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில், அதாவது புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களை தவிர மற்ற நாட்கள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழலாக அமையும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். மேலும் தொழில் சார்ந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகள் பெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. எந்த காரியங்களை செய்தாலும் அந்த காரியங்கள் அனைத்திலும் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும்.
மேலும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு திங்கட்கிழமை அன்று புரட்டாசி 20 அக்டோபர் 6 திங்கட்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானமான கர்மஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு சுக போஜனம் செய்வதற்கு விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு புரட்டாசி 22 அக்டோபர் 8 புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்வையிடுவதாலும் மேலும் குரு பகவான் அதிச்சாரமாக உங்களுடைய ராசி உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் மேலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் உங்களுடைய எதிரிகள் அனைவரும் கொஞ்சம் உங்களை பார்த்து மிரண்டு போவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் தொழிலை பொறுத்தவரை போட்டி பொறாமைகள் இருப்பவர்கள் உங்களுடைய பகையாளிகள் அனைத்தும் ஒதுங்கி செல்வதற்கு உங்களை பார்த்தாலே ஒதுங்கி போவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் மேலும் வெள்ளிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் முடிவில் அதில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாளில் இருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்கு ஏதாவது சுப விரய செலவுகள் ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அதிசாரமாக 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் அவரே உங்கள் ராசிநாதனாக இருப்பதாலும் ஏதாவது உங்களுடைய அவர் குரு பகவான் தங்கத்திற்கு மிகவும் காரகத்துவம் உடையவர். ஆகவே நீங்கள் ஏதாவது குடும்ப நலன் கருதி நீங்கள் ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு உருவாகும். ஏதாவது ஜுவல்ஸ் பேங்க்ல அடமானம் வச்சிருக்கீங்கன்னா கூட அதை மீட்ட வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து புரட்டாசி 19 ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 5 உங்களுடைய ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்வையிடுவதால் மேலும் நீங்கள் குடும்பத்தில் சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் இந்த விரய செலவுகள் அனைத்தும் சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது தேவையில்லாத சில ரோட்ல போகும்போதே உங்களுக்கு வெளி வட்டாரங்களில் தேவையில்லாத சில இடர்பாடுகள் தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் பழைய வழக்கு இருந்துச்சுன்னா தேவையில்லாத சில அந்த வழக்குகள் சில உங்கள் மன சஞ்சலங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேலும் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் உங்கள் முயற்சியின் பேரிலேயே வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் புரட்டாசி 20 அக்டோபர் 6 திங்கட்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசிநாதனும் சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் அவர் உங்களுடைய ராசிநாதனும் சந்திர பகவானும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் மகர ராசி நேயர்களுக்கு
மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகள் பெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். சிலர் முடிக்க முடியாத சில வேலைகளை நீங்கள் முடிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு சில நற்பெயர்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். அதாவது புரட்டாசி 22 அக்டோபர் 8 முதல் புரட்டாசி 24 அக்டோபர் 10 வரையிலான காலகட்டங்களில் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். சிலர் ஏதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. சிலர் ஏதாவது விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. வெள்ளிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் பூர்வீக புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீட்டை லாபஸ்தானமான 11ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் குழந்தைகள் மூலம் ஏதாவது சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். அதாவது வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கும் குழந்தைகள் மூலம் சில பொருள் உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். மேலும் நீண்ட நாட்களாக வாரிசு வேண்டி இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களை தவிர மற்ற நாட்கள் அனைத்திலும் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் எதிர்பார்த்த பண மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழலாக அமையும். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய கலஸ்திரஸ்தானமான 7ஆம் வீட்டை பார்வையிடுவதால் நீங்கள் திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்கள் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது பார்த்த இடத்தில் ஒரு நல்ல செய்தி வரன் பார்த்த இடத்தில் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வேலைகளும் செய்வதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக அதாவது கணவன் மனைவி பிரிந்து இருப்பவர்கள் இந்த காலகட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தினீர்களானால் குடும்பத்தில் அதாவது ஒன்று சேருவதற்கான ஒரு சூழலும் அமையும். நீண்ட நாட்களாக கூட்டு தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் கூட்டு தொழில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மனைவியின் பேரில் ஏதாவது தொழில் செஞ்சீங்கன்னா அதன் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் கும்பராசி நேயர்களுக்கு. திங்கட்கிழமை முதல் புதன் வர்க்கிழமை வரையிலான காலகட்டங்களில் அதாவது புரட்டாசி 20 அக்டோபர் 6 திங்கள் முதல் புரட்டாசி 22 அக்டோபர் 8 புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசி நாதன் 2ஆம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்வதாலும் மேலும் இவர்கள் 2 பேருமே உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்வையிடுவதால் கொஞ்சம் தொழில் சார்ந்த சில முடக்கங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களை பொறுத்தவரை கொஞ்சம் யாரிடம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது இந்த திங்கள் முதல் புதன்கிழமை வரையிலான காலகட்டங்களில். ஏதாவது டென்ஷன் ஆகி மற்றவர்கள் உங்களை டென்ஷன் பண்ணி ஏதாவது உங்களை எமோஷனை தூண்டிவிட்டு ஏதாவது பேச வச்சிருவாங்க. அதன் மூலம் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களுடன் பழகும் போதும் பேசும் போதும் முடிந்த அளவு கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. கடுமையான வார்த்தைகள் ஏதாவது பேசுனீங்கன்னா
தேவையில்லாத சில ப்ரமோஷனுக்கு இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில் இந்த கும்பராசி நேயர்கள். மேலும் புதன்கிழமை என்ற அக்டோபர் 8 புரட்டாசி 22 புதன்கிழமை முதல் புரட்டாசி 24 அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. பழைய கடன்கள் அனைத்தும் இந்த காலகட்டங்களில் வசூல் ஆவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதாவது புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் லாபம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். சிலர் அதாவது வண்டி வாகனங்கள் வைத்து வியாபாரம் செய்வதற்கு, அதாவது ஒரு ஆட்டோமொபைல் பிசினஸோ அல்லது ஏதாவது ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். இந்த ரியல் எஸ்டேட் செய்றவர்களுக்கு எதிர்பார்த்த கமிஷன் தொகை வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. நீண்ட நாட்களாக வர வேண்டிய வாடகை பணம், குத்தகை பணம் ஏதாவது பாக்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்கள்ல நீங்க போய் பேசுனீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து தன வரவுகள் வருவதற்கான ஒரு சூழலாக அமையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை. இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களை தவிர மற்ற நாட்கள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலாக அமைகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருப்பதாலும் குடும்ப நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அதிலும் வெற்றி உறுதியாகிறது இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் ஏதாவது குடும்பத்திற்கு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குறது அல்லது ஏதாவது ஒரு நகைச்சீட்டு போட்டிருப்பீங்க, அந்த நகைச்சீட்டுகள் மூலம் ஏதாவது ஜுவல்ஸ் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். ஏதாவது பேங்க்ல ஜுவல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஜுவல்ஸ் முழுகுவதற்கான ஒரு சூழல் அமைந்து அது வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இந்த நகை நட்டுகள் மூலம் எதிர்பார்த்த சில விஷயங்கள் அனைத்தும், அதாவது ஜுவல்ஸ் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழலாக அமைகிறது இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். திங்கட்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்வையிடுவதால் உங்களுடைய பார்வையிடுவதாலும் மேலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் சிலர் அதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்கள் நீங்க போய் பேசுனீங்கன்னா வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. சிலர் ஏதாவது விருந்தோம்பலில் ஏதாவது பார்ட்டி போன்ற விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் அமையும். அதன் மூலம் சுக போஜனம் செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது திங்கள் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில். இந்த புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து, அதாவது புரட்டாசி 22 அக்டோபர் 8 புதன்கிழமை அன்று உங்களுடைய ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக
உங்களுடைய 8ஆம் வீட்டை, அதாவது உங்களுடைய ஆயுள், வம்பு, வழக்கு ஆகிய 8ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும், மேலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அதிசாரமாக புதன்கிழமை 22 அதிசாரமாக உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும், தொழில் சார்ந்து சில இடர்பாடுகள் இருந்தாலும் அவை அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து நற்பலன்களும் சுப விரய செலவுகளும் செய்வதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. குடும்ப உறுப்பினர்கள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களில். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சூழலாக அமைகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. வெள்ளிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதாலும், இவர்கள் இருவரும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் சிலருக்கு அமையும். சிலருக்கு ஏதாவது ஒரு லாட்டரி யோகம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது சில பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூகமான முடிவு வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. இந்த தந்தையாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. பங்காளி வகையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவதற்கான ஒரு சூழலாக அமைகிறது இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். சிலருக்கு ஏதாவது வாரிசுக்கான சில சந்தோஷமான செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த வெள்ளி முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் மீனராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தவரை புதன் முதல் வெள்ளி வரையிலான காலகட்டங்களை தவிர மற்ற நாட்கள் அனைத்திலும் உங்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும் நாளாக, அமையும் வாரமாக இந்த வாரம் அமையும். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இந்த வாரம் திருமண நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் தம்பதியர்களுக்கும், பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.